ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி ஆகணும். நம்ம வாழ்க்கையோட கோர்னு நம்ம நினச்சிட்டு இருக்க 3 விஷயம் இருக்குது: மணி, டிசிப்ளின் அண்ட் ஆக்ஷன். இது 3மே எதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா எது நினைக்கிறீங்க? அவர் மைண்ட் செட். மைண்ட் செட்டை தான் இது 3மே வந்துட்டு நம்பும். இந்த சக்ஸஸ் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்டை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு டே 18ல் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வித் தட் பீங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சக்ஸஸ் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்? இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் நாட் குட்னு தெரிஞ்சும் கண்டினியூஸ் நாலேஜ் அக்குமுலேட் பண்ணி அதுக்காக வந்துட்டு எஃபோர்ட் போட்டு அதை கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்குல்ல, ஒரு நாட் கிவிங் அப் மைண்ட் செட்டை தான் நம்ம வந்துட்டு சக்ஸஸ் அண்ட் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு பெரிய விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது ஐ கான்ட் டூ திஸ் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். பட் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஐ கேன் லேர்ன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யோசிப்பாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம கிளியரான டிஃப்ரென்ஸாக பார்க்குறோம். அ poor mindset always follows money, while a success mindset focus on skills and systems that produces long-term value. உங்களோட வே ஆஃப் திங்கிங் தான் நீங்கள் எப்படி ப்ராப்ளம்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு டிட்டர்மைன் பண்ணும். இது கூடவே நீங்கள் ஒரு வேலையை கன்சிஸ்டன்சியை விட எவ்வளோ பர்சிஸ்டன்ஸோட செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்றதும் மஸ்டான விஷயம்தான். ஸோ கன்சிஸ்டன்சியை விட பர்சிஸ்டன்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுதான் லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு ஒரு கோர் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான சக்ஸஸ் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு கன்சியூமர் திங்கிங்லேருந்து கிரியேட்டிவ் திங்கிங்க்கு வரணும். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கன்சியூமர் திங்கிங்லேருந்து கிரியேட்டிவ் திங்கிங்க்கு வந்தே ஆகணும். இந்த ஷிஃப்ட்டு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் டுவார்ட்ஸ் சக்ஸஸ் மைண்ட் செட். ஒரு கன்சியூமரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, மணியை ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி கம்ஃபர்ட் சீக் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி மணியை ஸ்பெண்ட் பண்ணுறது அண்ட் கம்ஃபர்ட் சீக் பண்ணுறது அப்படின்றது சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்சியூமரோட மைண்ட் செட். பட் இதுவே ஃப்ளிப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட தாட்ஸ் எப்போவுமே எப்படி மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணலாம், எப்படி பீப்புளோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களோட மைண்டில் வந்துட்டு என்டையர் டே ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்க பீப்புள் வந்துட்டு சக்ஸஸ் அட்டைன் பண்ணுவாரா, இல்லை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், எங்கே போய் வந்துட்டு நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட போகலாமா, இல்லை வந்துட்டு ஃபன்னுக்காகவே வாழ்ந்துட்டுருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி யோசிச்சா சக்ஸஸ் பண்ண முடியுமா? தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். பட் அந்த மாதிரி வெளியே சுற்றுறதோ இல்லை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதோ அது எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். பட் லிட்டில் சாக்ரிஃபைசஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் அட்டைன் பண்ண முடியும். அது உங்களை பண்ணவே வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பண்ணுங்க, பட் ப்ராப்பர் அலோகேஷன் வந்துட்டு பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் லைஃப்பில் க்ரோத் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸஸ் சொல்லாமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஐ டோன்ட் ஹாவ் மணி ஆர் ஐ டோன்ட் நோ ஹவ், எப்படி ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி யோசிங்க. நீங்கள் இன்றைக்கி பண்ணுற எக்ஸ்கியூசஸ் உங்களோட ஈகோவை வேணால் ப்ரொடெக்ட் பண்ணலான்னு வச்சு, பட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பில்ட்ஸ் எபிலிட்டி. நீங்கள் வந்துட்டு அந்த ஈகோவை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்காம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபெயிலியர்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி தான் சக்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபெயில் ஃபாஸ்ட் அண்ட் கெயின் க்ரோத். லாங் டேர்ம் திங்கிங்கை தான் அனதர் ஃபார்ம் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஷார்ட் டேர்ம் திங்கிங்கோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இம்மிடியட் மணி நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் இதே ஃப்ளிப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்டிங்கான ஸ்கில்ஸ் வேணும். மற்றவங்களோட ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி இந்த ஸ்கில்ஸை நம்ம வந்துட்டு அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எப்படி வந்துட்டு நாலேஜ் அக்குமுலேஷன் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறது, அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாயிடும். ஈவன் யூ டோன்ட் கிரேவ், ரைட்? ஈவன் யூ டோன்ட் கிரேவ், சக்ஸஸ் வில் கம் பிகாஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டைம் வேஸ்ட்டு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்றது மாறும். சில பேருக்கு வந்துட்டு ஒரு ஹையான கோல் வச்சுருப்பாங்க, நான் வந்துட்டு ஒரு மில்லியனர் ஆகணும், ஒரு பிராண்டை பில்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் கோல் வச்சுட்டு ஏதோ அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்துட்டு டெய்லி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுறதா கூட இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுறதுனால அவங்க வந்துட்டு மில்லியனர் ஆக போகிறதில்ல, ரைட்? ஸோ அந்த ஆக்ஷனை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, லிமிட் பண்ணிவிட்டு, ரெடியூஸ் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி இது எல்லாருக்குமே வந்து மாறும். அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ரெடியூஸ் பண்ண பாருங்கள். கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ண முடியாது. பிகாஸ் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் அண்ட் டைம் வேஸ்டிங் ஹேபிட் இருக்கும். அது அவங்களுக்கு பிடிச்சே இருக்கும். ஸோ அதை பண்ணுங்கள். பட் உங்களோட க்ரோத்தில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 80% ஆஃப் தி டைம், 20% வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லையா, இதுதான் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் திங்கிங்க்கும் லாங் டேர்ம் திங்கிங்க்கும் இல்லை ஒரு பவர் அண்ட் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம். மணி கேன் டிசப்பியர் கைஸ், பட் ஸ்கில்ஸ் மல்டிப்ளை. இதை
கிளியராக புரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற ஆக்ஷன் வந்து எடுங்க. நீங்கள் ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்கம்மை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுவே நீங்கள் இன்கம்மை சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக டேரெக்டாக உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராசஸை வந்துட்டு வீக்கன் பண்ணிடும். இந்த சக்ஸஸ் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்வரான்மெண்ட்டையும் ஒரு மேஜர் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் சுற்றி இருக்க பீப்புள், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், நீங்கள் யாரை லிசன் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த கண்டென்ட்டை வந்துட்டு கன்சியூம் பண்ணுறீங்க, நீங்கள் டெய்லி பேசிக்கிற விஷயங்கள், இது எல்லாமே உங்களோட திங்கிங்கை அண்ட் பிலீவ் சிஸ்டத்தை டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சூஸ் பண்ண போகிற பீப்புள் ரொம்பவே முக்கியம். ப்ரொடெக்டிங் யுவர் மென்டல் என்வரான்மெண்ட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ப்ரொடெக்டிங் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். அதே போல் மோட்டிவேட் ஆகி ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது ஓகே தான், பட் டிசிப்ளினோட நீங்கள் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு காலையிலே எழுந்திரிச்சு நமக்கு வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்கும், ரைட்? அது ரொம்ப பிடிச்சி பண்ணுற விஷயமும் இல்லை, அதை பண்ணாத விஷயமும் கிடையாது, ரைட்? அதை வந்துட்டு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மேண்டட்ரியான விஷயம். பிகாஸ் நீங்கள் ப்ரஷ் பண்ணாதான் உங்களோட வந்துட்டு டூத் வந்துட்டு நல்லா இருக்கும், ஒரு ஃபீல் குட்னஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே நமக்கு தோணும், ரைட்? அதே போல தான் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் உங்களோட ரோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் அலோகேஷன் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க் ஏற்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் அலைன் பண்ணிவிட்டு டெய்லி எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுற மாதிரி அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்துட்டு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளினோட இருங்க. மோட்டிவேட் ஆகி ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே, பட் மோட்டிவேட் ஆகி ஒரு ஒர்க் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பிகாஸ் டிசிப்ளின் அப்படின்றது வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் சரி, நான் இந்த கோல் வச்சுருக்கேன், நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனை பில்ட் பண்ணி வைக்கிறது. மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எமோஷ்னல் அண்ட் டெம்பரரிங்க, பட் டிசிப்ளின் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓன் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணி டெவோஷனலாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களோட டெய்லி ரொட்டீனோட லாங் டேர்ம் கோல்ஸ் அலைன் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் அட்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஈவன் டூரிங் டிஃபிகல்ட் பீரியட்ஸ். அல்டிமேட்லி மைண்ட் செட் டிட்டர்மைன்ஸ் ஹவ் லாங் யூ பர்சிஸ்ட், how far you go and how much you achieve, and this is why building strong mindset is very important. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் இப்போ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்டை எப்படி பில்ட் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான பிக்சர் கிடச்சிருக்கும். Catch you on the flip side guys. Take care.